உட்கார வச்சு சாப்பாடு தரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்திய தேசத்தில்? உலகம் முடிய போகிற உலகத்துக்கு முடிச்சு வைக்கிற ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை எம்ப்ளாயிகளுக்கும் படித்து தகுதி உள்ளவர்களுக்கு வேலையே கிடைக்காது, ரிட்டையர்டாலும் கிடைக்காது. மறுபடியும் படிக்க வைக்கிறீங்க. நோ யூஸ். ஆர் யூ மேட்? நீங்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள். வேலையே கிடைக்காது. இதுதான் உண்மை. கிடைக்காத ஒன்றுக்கு எதற்கு இந்த டென்ஷன்? ஒரு 1000ல் 1-2 பேரை தேவன் படிக்க வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணலாம். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. உற்சாகமாக கையை தட்டலாம். கர்த்தருடைய அறிவு பெருசா, உலகத்தினுடைய அறிவு பெருசா? கர்த்தருடைய அறிவு தானே. ஆர் யூ ஷுவர்? நான் ப்ராக்கெட் பிஏ. ப்ராக்கெட்னா பிஏ பாஸ் ஆகாதவன். பாஸ் ஆகாத கதை எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு பிஏ படித்தாலும் முடித்தாலும் நான் மார்க் ஷீட்டே வாங்க போகலை. சமீபத்தில் பிஎல் படிக்கலான்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டை பற்றி விசாரித்தா 2 மதிப்பெண்ணுடைய மார்க்கு பிரிண்ட் ஆகலை. தோல்வியும் தெரியாது, ஜெயமும் தெரியாது, பிரிண்டே ஆகலை. 2 பேப்பரை காணோம். ஒன்று தோல்வின்னு இருக்கணும், இல்லைன்னா ஜெயம்னு இருக்கணும். ஸோ நான் என்ன ப்ராக்கெட் பிஏன்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். நல்ல சட்டம் படித்த, நல்ல சட்ட மேதை, இல்லைன்னா ஒரு ஜட்ஜு என்னிடத்துல சட்டத்தை குறித்து கேள்வியை கேட்டு நான் பதில் கொடுக்குறேன். படித்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், அட் த டைமில் ஆன்சர் தரேன். அப்போ கர்த்தருடைய ஞானமா, உலகத்தினுடைய ஞானமா? சரி, சமுதாய சம்பந்தமான வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் கொண்டு வாருங்க, உடனடியாக பதில். அப்போ உலக ஞானம் முக்கியமா, கர்த்தருடைய ஞானம் முக்கியமா? யாக்கோபு 3:17 கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் தான் நமக்கு வேண்டும். அது இந்த ஓய்வு நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம். 6 நாள் படிங்க, 7 நாள் படிங்க, 7வது நாள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம்ல. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம்ல. இந்த ஒரு நாள், ஒன் டே, சண்டே. சன்னா என்ன? இயேசுன்னா என்ன? சூரியன். அப்போ டேன்னா நாள். ஒரு சூரியன் உதிக்கிற நாள், கர்த்தர் பிரகாசிக்கிற நாள். உற்சவமாக கையை தட்டலாம். அதுக்கு பேர் தான் சண்டேன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். உலகத்துக்குரிய ஞானத்தை பெறுவதற்கெல்லாம் இங்கே பிரவேசிக்கக்கூடாது. அடித்து தோரத்துக்கிற ஊழியம் இது. இது கர்த்தருடைய கோபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஓய்வு நாளெல்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஓய்வு நாளில் வேலை செய்வாங்க. தேவன் அனுமதிச்சா வேலை செய்யலாம். அது எல்லோருக்கும் அது பாக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தான் அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அதனால தான் தேசத்துறவு குற்றச்சாட்டு அவருக்கு வந்தது. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு மோசையின் பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது நியாயப்பிரமாணத்தின்படியா, நியாயப்பிரமாணத்தின் இல்லாதன்படியா? நியாயப்பிரமாணத்தின்படி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறார். கையை தட்டலாம். அவர்தான் மீறினார். ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் கொண்டாடணும் எழுதி வச்சதும் அவர் தான். ஒரு ஓய்வு நாளில் ஊழியம் செய்ததும் அவர் தான். அதுதான் அவரிடத்தில் கேட்குறாங்க சிலர், ஏன் இதை பண்ண? நாங்களாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள். ஓய்வு நாளை வேலையே செய்யக்கூடாது. நீ என்ன அற்புதம் பண்ணிட்டு இருக்கிற நீ? அதுக்கு அவர் என்ன சொன்னார் விளக்கம்? ஒரு ஆடு ஒரு ஓய்வு நாளில் பள்ளத்தில் வீழ்ந்து கிடந்தால் நான் காப்பாற்றாமல் இருக்க முடியுமோ? அவர் தேவன், அதை செய்யலாம். ஓய்வு நாளில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், நமக்கு வியாதி இருக்குது. ஓய்வு நாளில் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் 6 நாளில் தான் ஜெபம் பண்ணுவேன், 7வது நாள் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார், அவை சண்டே அற்புதம் செய்ய மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? சண்டே தான் அதிகமாக அற்புதம் செய்வார். ஏன்னா அவன் ஒருமித்து கூடுகிற ஒரு நாள், உலகமெங்கும் சபைகள் கூடுகிற நாள்.
அது ஓய்வு நாளில் தான் அற்புதம் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. ஆகவே ஓய்வு நாளில் நம்ம ஜெபம் பண்ணலாம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கென்று வைக்கப்படுகிறது. ஆகவே அவர் அதை செய்தார், அற்புதம் செய்தார். அவர் கூலி வேலைக்கெல்லாம் போகல, ஆனந்தமாக வியாபாரத்துக்கு போகிறோம். ஓய்வு நாளில் ஊழியத்துக்கு போங்க. அதற்கென்றா படிக்கிறதெல்லாம் புஸ்தகமே எடுக்காதீங்க. ஓய்வு நாளில் புக்ஸே எடுக்காதீங்க, கம்ப்யூட்டரும் எடுக்காதீங்க, அழிச்சிடுவார். ஓய்வு நாள் எடுக்க வேண்டியது வேத புஸ்தகம் மட்டும், பாட புஸ்தகம் முடியாது. நாளைக்கு எக்ஸாம்னா கூட இன்னைக்கு நீங்கள் எடுக்காதீங்க, சனிக்கிழமை படித்து முடிச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை படிக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை படிக்க வேண்டிய பாட புஸ்தகம் வேத புஸ்தகம் பைபிள் மட்டுமே. வேணால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரையும் இருக்க 6 நாள் படித்து கிழிச்சிருங்க. சண்டே வேத புஸ்தகத்தை படிங்க. திங்கள் போய் பேனா கொண்டு போங்க, எழுதிட்டு வாங்க. ஜெயிக்கலைன்னா என்ன கேளுங்க, உற்சாகமாக கையை தட்டலாம். சண்டே படிச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கிழிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. இன்றைக்கே கிழிச்சு போட்டுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். எது தேவை? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன தேவை? பைபிள் தேவை, வேதம் தேவை, சத்தியம் தேவை, பிரமாணம் தேவை, பிரமாணம் தேவை. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இயேசு கிறிஸ்து தேடுறீங்க? நோ யூஸ். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பஞ்சம் வருது, அப்பம் என்ற ஆதரவு கோலை முறிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ சாப்பாடு பஞ்சம் வரும். ரேஷன் கடையில் அரிசி நிறுத்தப்படும், அரிசி கொடுப்பது நிறுத்தப்படும். தீர்க்க தரிசனம் வரைக்கிறேன், கொண்டு வந்தது நான் தான். இந்த தேசத்தில் ஒருபடி வார்கோதுமைக்கு பதிலாக தேசத்தில் ஒருபடி அரிசி ₹1 விற்கும்னு சொன்னேன். தீர்க்க தரிசனம் அது விற்றது. அடுத்து இலவசமாய் கொடுக்கும் அரசை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஜெயலலிதா கொடுத்தா ஆசீர்வதிச்சார். சொன்னது நான் தான், இவ திரும்ப எடுத்து போடுறது நான் தான். இனி ரேஷன் கடையில் அரிசி அவுட்டு. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆதரவு கோலை முறிச்சிருவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏட்டுக்காய் கறிக்காகுமா? ஏட்டு சூறைக்காயா? ஆகாது, படிக்கிறது தான் ஆகும். சரி, என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன். பஞ்சம் வருது, என்ன பண்ணுவீங்க? பஞ்சம் வருது, பட்டினி வருது, தண்ணி கிடைக்காது. நீங்கள் படித்த பிஏ படிப்பு காக்குமோ? இல்லை பிஎஸ்சி படிப்பு காக்குமோ? இல்லை பிஎல் படிப்பு காக்குமோ? எல்லா குற்றவாளிகளும் மனம் திருந்துவார்கள். அப்படின்னால் கோர்ட்டில் கேஸே இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, இல்லையா? ஆகவே அக்காலத்தில் நமக்கு தேவை பரிசுத்த ஞானம். பஞ்ச காலத்தில் நமக்கு தேவை பரிசுத்த ஞானம். இப்போ பரிசுத்த ஞானம் இல்லாத வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 பேர் பசியினால் வாடி பெற்ற பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிறார்கள். இது என்ன ஞானம்? உலகத்துக்குரிய ஞானம். ஆனால் பரிசுத்த ஞானம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த பசி எனக்கு உணரப்படாதபடிக்கு காத்தோளும். பசி இருந்தால் தானே நமக்கு தாகம் வரும். தாகம் இருந்தால் தானே தண்ணி தேவைப்படும். 2மே நமக்கு இல்லைன்னா நமக்கு எதுக்கு பசி? அதான் கேட்கணும். ஆகவே அது பரிசுத்த ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். பஞ்சத்திலும் நம்ம வாழலாம். அல்லையே மீதியாக இருக்கிற ஜனங்கள் பஞ்சத்திலும் வாழலாம். இல்லை தண்ணி இல்லை, 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 தண்ணி இல்லைன்னு சொல்லியே சாகணும், இல்லையா? புருஷனை போட்டு அடிப்பாங்க, இப்போ எங்கேயாவது போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு. குடம் எடுக்காதவங்களாம் குடம் எடுத்துகிட்டு ஓடுவாங்க, ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. ஆகவே காலம் மிகவும் கொடியதாக இருக்கிறது. இந்த கொடிய காலத்திற்கு கல்வி எல்லாம் நமக்கு அலங்காரம், பரிசுத்தமே அலங்காரம். முற்சாம கையை தட்டி அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து, அதாவது வேத புஸ்தகத்தில் இருந்து அல்ல, வாசிக்கப்படாத வேத புஸ்தகம், அதாவது 1 யோவான் 2:4 வாசிப்போம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான். அப்போ கள்ளன் யாரு? பொய்யன். பொய்யன் யாரு? கள்ளன்.
அறிந்திருக்கிறேன்னு உதட அளவில் சொல்லுவோம் இல்லையா? அறிந்திருக்கிறேன்னு உதட்ட அளவில் சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிற, ஆனால் நீ பொய்யனாக இருக்கிறாய். திரும்ப வாசித்தவளே வாசிக்கட்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவள் கள்ளியாய் இருக்கிறாள், பொய்யனாய் இருக்கிறான். ஒரு சும்மா கையை தட்டுங்க. திரும்ப நீ ஒரு முறை நீ தான் வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள் சத்தியம் இல்லை. அல்லேலூயா. இப்போ என் மனைவியை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது அவளுக்கு. 3 வருடம்தான் வேலைக்கு அனுப்பினேன். 3 வருஷம் தீர்க்க தரிசனத்தின்படி 3 வருஷம்தான் உனக்கு ஜாபு. அப்புறம் ஆண்டவருக்குள்ள நீ வந்துடணும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல செட் ஆகிட்டா. 5-6 டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு யூனியன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரையும் அந்த வேலையை விடுற மாதிரி இல்லை. ரிட்டையர்டு ஆனாலும் விடுவாளான்னு தெரியல. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று என் மனைவி சொல்லுகிறாள். ஆனால் இவதான் பொய் பேசுகிறவளாக இருக்கிறாள், கீழ்ப்படியாதவளாக இருக்கிறாள். ஏன் உங்களை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும், என் முண்டாடி சொன்னால் கொஞ்சம் கோபம் வரட்டும் இல்லையா? அப்போ அவளும் என்ன விரும்புகிறாள்? உலகத்தை தான் விரும்புகிறாள், கல்வியைத்தான் விரும்புகிறாள். உலக ஆடம்பரம் தான் தேவை, கர்த்தருடைய அலங்காரம் அல்ல. அல்லேலூயா. அவை கர்த்தருடைய அலங்காரம் தான் என்றென்னைக்கும் உரியது. ஒருவேளை பஞ்சம் வருகிறது, தரித்திரம் வருகிறது, உணவு பஞ்சம் வருகிறது. நான் என் மனைவி இருப்பேன், எனக்கு பஞ்சம் தாகம் இருக்காது, எனக்கு பசியும் இருக்காது. என் முன்னாடி பசியினால வாதிப்படுவான். அதுதான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். என்று மாறும் இந்த துக்கம் இனியும் தொடருமோ என் தேவனே? பசியினால் வாடி தாகத்தினால் அலைந்து, அந்த வரிகளெல்லாம் வரும் அதில். அல்லேலூயா. அப்போ என் பொண்டாடிக்கு தண்ணி தாகம் வரும். அப்போ அவள் படித்த படிப்பு B.Ed, MA, BA காப்பாற்றுமா? காப்பாற்றாது. இனி ஆண்டவருக்குன்னு ஓடுகிற காலம் இது. என் மனைவியானாலும் சரி, நீங்களும் சரி தான். அவர் பார்த்துக்கிட்டு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கட்டாயம் ஆண்டவருடைய பணியைத்தான் செய்யணும், உலகத்துக்குரிய பணியை செய்யக்கூடாது. அப்படியானால் உலகத்தை நீ நேசிக்கிறாய், என்னை நேசிக்கவில்லை என்பதான் மெய்ப்பொருள். என் மனைவியை போல எத்தனை பேர் இருப்பாங்க? இல்லை, உங்களை நிறைய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்களும் கீழ்ப்படி இல்லை. உங்களை மாதிரி எத்தனை லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்போ ஆண்டவர் பணியை செய்கிறது யார்? ஆண்டவர் பணியை செய்கிறது யார்? ஒரு பதில் சொல்லுங்க. நீ சொல்லு, ஆண்டவருக்கு பணியை செய்கிறது யார்? இல்லை, செய்ய போகிறது யார்? தேவன் அழைத்தாலும் போக மாட்டாங்க, தேவன் செலக்ட் பண்ணாலும் போக மாட்டாங்க. உலகத்தில் உலக வாழ்க்கையில் ஐக்கியமாகி விட்டார்கள் நிறைய பேர். உலக வாழ்க்கையில் ஐக்கியம். ஆண்டவரை உதட்டளவில், ஆண்டவரே உண்மை அறிந்திருக்கிறேன், நீர் என் தேவன் என்று சொல்லுவாங்க. அவர் அங்கிருந்து சிரிப்பார், அடா பொய்யா பேசுகிறாய் படுபாவின்னு சொல்லுவார். உற்சவம் கையை தட்டலாம். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. பொய்யன், கள்ளன். அவ தேவனை அறிந்திருக்கிறேன்னு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. இந்த உலகத்தை நம்புகிறவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. அவர் தான் குற்றம் சொல்லியிருக்கிறார். இது சொன்னது இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார், தீர்க்கதரிசி அல்ல. ஆகவே உலகத்தை நேசிக்கிறவன் நான் விட்டேன். நான் என் பொண்டாட்டியோடைய அதிகமாக நேசித்தது என்னுடைய பத்திரிகை, என்னுடைய பேனாவை, என்னுடைய பத்திரிகை துறை, அரசியல் துறை, சமுதாய பணி, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு விட்டேன்னு. என் பொண்டாட்டியோட கலங்க என்ன விட்டேன்னு விட்டதை பிடிச்சிக்கிட்டா. கல்வி, கூட படிக்கிறவங்க எல்லாம் B.Ed படித்தா நானும் படிக்கணும், கூட படிக்கிறவங்களாம் MA படித்தா நானும் படிக்கணும். பொண்டாட்டியே படிக்க வச்சு கடனாளி ஆனோன்னு நான் தான். உற்சவமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அவன் அழைத்து கொண்டே இருக்கிறார் தேவன் ஜனங்களை. ஆனால் யாரும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு முன்வரவில்லை. இது கர்த்தருடைய ஒரு தாகம், அவருடைய ஒரு கோபம்.
இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். ஏன் என்னை தேடுங்க? அந்த கிறிஸ்து வச்சிருக்காருல்ல, அவரை தேடுங்க. அந்த கிறிஸ்துவ எதை சுஸ்தமாக்குவானே, அந்த கிறிஸ்துவ தேடினாலும் கர்ப்பத்தை கொடுப்பானே, கட்டாயம் அற்புதம் செய்வான். அதான் உசு விடுவாங்கல்ல, உசு விட்டாலே நிறைய பேர் விழுறாங்கல்ல, நிறைய அற்புதம் நடக்குதுல்ல. அதை தேடுங்க. எல்லாரும் அப்படிதான். அரசாங்க பணி, கல்வி, கல்வியில் மோகம், பைபிள் மோகம் யாருக்கும் கிடையாது. பைபிள் மேலே காதலும் கிடையாது. எல்லாம் பொய்யர்களாக இருக்கிறார்கள். நான் படிச்சிருந்தா நல்ல ஒரு சட்டமேதையாக வந்திருப்பேன். எல்லாத்தையும்